الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله مع الذين اتقوا والذين هم محسنون صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்குரிய வாழ்க்கை. யாருக்கு யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த பரிசுத்த கலிமாவை சொன்னார்களோ அவர்களுக்கு ஒரு சோதனைக்குரிய ஒரு உலகம் தான் இந்த உலகம். அந்த அடிப்படையிலே இந்த சமூகத்தின் சீர்திருத்தவாதிகள், இந்த சமூகத்தின் நேர்வழி காட்டிகள் என்று யாரெல்லாம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டார்களோ அந்த தூதர்கள், ரசூல்மார்கள், நபிமார்கள் அவர்களும் அதிகம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தன்னுடைய கூட்டத்தோடு அதிகம் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், கவலைப்பட்டிருக்கிறார்கள், பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்தின் சீர்திருத்தத்துக்காக அனுப்பப்பட்ட நபி, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், ஊதிது ஃபில்லாஹ் மா லா யூத அஹத், யாரும் நோவினை செய்யப்படாத அளவுக்கு நான் நோவினை செய்யப்பட்டிருக்கிறேன். எனக்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கும் வராத ஒரு நோவினை எனக்கு வந்தது. எந்த ஒரு நபியும் சோதிக்கப்படாத அளவு நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல யாரும் பயமுறுத்தப்படாத அளவு நான் பயமுறுத்தப்பட்டிருக்கிறேன். நான் பயமுறுத்தப்பட்டிருக்கிறேன். யார் இவர்கள்? அல்லாஹ்வுடைய நெருக்கமான நபி, சொர்க்கத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை திறக்கப் போகிறானோ அந்த நபி சொல்லுகிறார்கள், எல்லோரையும் விட அதிகம் நோவினைப்படுத்தப்பட்டவன் நான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனைகள் வரவில்லையா? எப்படியான சோதனை சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிருக்கு உத்தரவில்லாத ஒரு கட்டம், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிரை பறிப்பதற்காக வேண்டி சதிகள் செய்த காலம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைமைகள் அழிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியாக அந்த கஅபாவுக்கு முன்னாலே சுஜூத் செய்ய முடியாமல் இருந்தது. இப்படியான சதிகள் நிறைந்த காலம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலம். அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே போனார்கள்? யாரிடத்தில் உதவி தேடினார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை வரும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் யாரை தேடி போனார்கள்? நும்ரூதை தேடி போனார்களா அல்லது சண்டாளன் ஃபிரௌனை தேடி போனார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அபூஜஹலை தேடி போனார்களா? உத்பா ஷைபாவை தேடி போனார்களா? யாரை தேடி போனார்கள்? தன்னுடைய நெருக்கமான தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட உதவிக்காக வேண்டி தேடி போகவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுடைய உதவிக்காக தேடி போனார்கள், தன்னுடைய சொந்த தேவைக்காக தேடி போகவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியாக இருந்தால் யார் எம்மோடு கூட இருக்கிறான் என்பதை நபி அவர்கள் இந்த உலக சமூகத்துக்கு உணர்த்தினார்கள். அல்லாஹ் இருக்கிறார். சோதிக்கப்படட்டும் பரவாயில்லை, சோதனைகள் வரட்டும் பரவாயில்லை, எமக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடக்கட்டும் பரவாயில்லை, எமக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் வரட்டும் பரவாயில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூட இருக்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் போதுமானவன் என்ற மஇய்யத்துல்லாஹ் என்ற தலைப்பை அல்லாஹ்வுடைய தூதர் உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். உம்மத்தினர்களே, யாரும் கைவிடட்டும், நீங்கள் ரப்புக்காக வாழ்ந்தால் உங்களுடைய ரப்பு உங்களோடு இருப்பார். உங்களுடைய ரப்பு உங்களோடு இருப்பார்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் ஒரு விடிவை உண்டாக்கினான். கைவிடல் அல்லாஹ், கைவிடல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கைவிடல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கைவிடல்ல. அவங்களோட உள்ளத்தில் இருந்தது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், என் ரப்பு என்ன கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். 3 வருடம் இளை கொலைகளை சென்று வாழ்ந்தார்களே, இளை கொலைகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிரை பாதுகாப்பதற்காக சஹாபாக்கள் போராடினார்கள், விடல்ல. அதனால சமூக பகிஷ்காரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்கிறார்கள் காபாவிலே. அந்த நேரத்திலே அபூ ஜஹல் சொல்லுகிறான், தலையிலே கல்ல போட்டு நபி அவர்களை கொலை செய்வர் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் யாரை நம்பி தலையை கீழே வைத்தார்கள்? அபூ ஜஹலை பயந்தார்களா? கல்ல தூக்கி போட்டுவான் என்று பயந்தார்களா? கோழையானார்களா? பின்வாங்கினார்களா? அல்லாஹ்வுடைய சுஜூதை, பள்ளியில் தொழ வேண்டிய சுஜூதை, செய்ய வேண்டிய சுஜூதை வீட்டிலே செய்தார்களா? இல்லை கண்ணியமானவர்களே, வரட்டும் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் என்னோடு என்னுடைய ரப்பி இருக்கிறான், இன்னும் அரிய ரப்பி என்னோடு என்னுடைய ரப்பி இருக்கிறான் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த ஈமான் பாடம் இன்றைக்கு ஒவ்வொருவரும் உள்ளத்தில் உண்டாக்க வேண்டிய பாடம். என்னது? அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், யாரும் தேவையில்ல, எல்லாம் தற்காலிகம். இன்னவன நம்பவானம், ரப்புல் ஆலமீனை நம்புங்கோ, அல்லாஹ் கூட இருக்கிறான். இந்த நம்பிக்கை வேணும் சகோதரர்களே, இந்த நம்பிக்கை வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நம்பிக்கையோட தான் சுஜூது செஞ்சாங்க. அல்லாஹ் என்ன செய்யான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில பெரிய ஒரு கந்தக், நெருப்பு குண்டத்தை உண்டாக்கினான். இது வெளிப்பார்வைக்கு விளங்கல்ல, எவன் சதி செய்தான் அந்த அபூ ஜஹலுக்கு விளங்குது. கொல்றதுக்கு நபி அவர்கள் தலையில கல்லப்போட வந்தவன் விரண்டோடுறான். கேட்டா சொன்னான், எனக்கு முஹம்மதுக்கு மத்தியில பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தையே கண்டேன், நெருங்க கூட முடியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஜஹல் நெருங்கி இருந்தார் என்றால் ஒவ்வொரு சந்து சந்தாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய சந்தை கலட்டி இருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். யார் இருக்கிறான் கூட? அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி. தன்னுடைய மண் மக்காவை விட்டு மதீனாவுக்கு. குறைஷி காவிரிகள் அவர்களுக்கு தேவை நபி அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றணும்ன்றதல்ல, சதி சூழ்ச்சி. அவரோட நோக்கம் அதல்ல, நபி அவர்களை இல்லாமலாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியை குலைக்கணும், சீர்குலைக்கணும் என்றுதான் இவங்களோட நோக்கம். இப்ப குறைஷி காவிரிகளுக்கு தெரிய வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டு போயிட்டாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட என்று. அப்படியே அவங்களும் சேர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கு பின்னால அவங்களும் துரத்தி கொண்டு போறாங்க. போனா சௌர் என்ற குகை வருகிறது. மக்காவில் இருக்கக்கூடிய மிக உயரமான ஒரு மலைதான் அந்த மலை. அந்த குகைக்குள்ள 3 நாட்கள் தங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகுது. இந்த நேரத்தில் கண்ணியமான படிப்பினை மட்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாங்க ஒவ்வொருத்தர் மனம் தளர்ந்திடக்கூடாது. யாரும் சதி செய்யட்டும், யாரும் சூழ்ச்சி செய்யட்டும், யாரும் இட்டுக்கட்டட்டும், யாரும் கேவலப்படுத்துவதற்காக வரட்டும் பரவாயில்லை. என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் நாடாமல் எவராலும் என்னை கேவலப்படுத்த முடியாது, எவராலும் என்னை கண்ணியப்படுத்த முடியாது, எவராலும் என்னை அழிக்க முடியாது. இந்த நம்பிக்கை ஈமானிய உணர்வை உண்டாக்க வேண்டும், ஈமானிய உணர்வை உண்டாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் குகையில இருக்கிறார்கள். குறைஷி காவிரிகள் மேல் பகுதியாக வந்து பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களில் யாராவது காலுக்கு கீழே பார்த்தால் எம்மை கண்டுகொள்வார்களே யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? யா அபூபக்கர் மவன்னுக பிஸ்ரைன் வல்லாஹு சாலிசனா. அபூபக்கரே, என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? நாங்க 2 பேர் தான் இருக்கிறோம் நினைச்சிட்டீங்களா? வல்லாஹு சாலிசனா, எங்களோட 3வதாக அல்லாஹ் இருக்கிறான்.
யாரும் தேவையில்ல. அல்லாஹ் இருக்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உடனே பதில் இறக்கிறான். எப்படி? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக வேண்டி அல்லாஹ் இறக்கிறான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி வஅய்யதஹு பிஜுனூதின் லம் தரவுஹா. அந்த நேரத்தில் நான் ஸகீனத்தஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய ஸகீனத்தை அவர்கள் மீது நான் இறக்கினேன். அமைதி, நிம்மதி இறக்கிறேன் நான். அவர்கள் காவிர்கள், அந்த குறைஷியர்கள் அவர்கள் காணாத அமைப்பிலே, நான் காணாத ஒன்றை கொண்டு நான் அவர்களை பாதுகாத்தேன். நல்லா சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. இதுதான் அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் எங்களோட கூட இருக்கணும். அல்லாஹ் உதவிக்கு நாங்க வச்சுக் கொள்ளணும். அல்லாஹ்வை நிம்மதிக்கு வச்சுக் கொள்ளணும். சகோதரர்களே, அவன் மட்டும் தான் உங்களோட பிரச்சனை தீர்க்கக்கூடியவன். அவன் மட்டும் தான் எனக்கு உங்களுக்கு உதவி செய்கிறவன். அவன் மட்டும் தான் உங்களோட உள்ளத்தில் நிம்மதியை உண்டாக்குறவன். வேற யாராலே மேலாது, யாராலே மேலாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாடத்தை படிச்சு தந்தாங்க சௌர் குகையில ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்தில். அது மட்டும் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு மிக நெருக்கமான ஒரு தூதர், கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோட பேசியவரே. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய படைக்கு தாவா கொடுத்து பனு இஸ்ராயீல்ல ஒரு பெருங்கூட்டம் வந்தாங்க. அந்த கூட்டத்தோட அவங்க விரண்டு வாராங்க. பல சதிகளுக்கு பின்னால கொலை செய்வோம், பூண்டோடு அழிப்போம், எத்தனையோ சதிகள் உம்மத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த சதிகள் எல்லாம் முறிச்சிட்டு பயந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தோட விரண்டு வாராங்க. பின்னால ஃபிரௌனுடைய அந்த படை புரட்சிக் கொண்டு வருகிறது, சூழ்ச்சி துரத்துது. நிரபராதிகள் ஓடுறாங்க, ஈமான்தாரிகள் ஓடுறாங்க. அன்பாண்டவர்கள், இந்த இடத்துல யார் இருக்கிறான்? நடுவுல அல்லாஹ் இருக்கிறான்னு தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. யாரும் தேவல உதவிக்கு. பின்னால துரத்தி வார ஃபிரௌனுடைய படை மிக பயங்கரமான ஒரு படை. ஆயுதவாணிகள் ஆயத்தோட வராங்க. அவங்கள்ட்ட எல்லா சக்தியும் இருக்குது. ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற ஈமானிய சக்தி தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா பனு இஸ்ராயீல் கூட்டம் அந்த அளவுக்கு பக்குவப்பட்டவங்களும் அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் பனு இஸ்ராயீல் கூட்டமும் விரண்டு ஓடுறாங்க. அவங்களுடைய இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க விரண்டு ஓடுறாங்க. ஓடக்கூடிய நேரம் ஃபிரௌனுடைய படை வருகிறது. முன்னால நைல் நதி குறுக்கிடுது. இந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கௌம் கேட்டாங்க, வைனால் அமுதுரக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமே, நாங்க வசமா மாட்டிக்கொண்டோமே. மூசா அலைஹிஸ்ஸலாம், நாங்க வசமா மாட்டிக்கொண்டோமே. பின்னால ஃபிரௌனுடைய படை, முன்னால் நைல் நதி, என்ன செய்யறது? ஒரு சஞ்சலமான ஒரு நேரம். இந்த இடத்துல ஈமானை கைவிட்டால், இந்த இடத்துல என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் என்ற சிந்தனை நாம் மறந்தால் உலகத்துடைய 1000 சிந்தனை வரும். எவன்டா வருவான் உதவிக்கு? எவனுக்கிட்ட கை நிட்டுறது, பிச்சை கேட்கிறது, எவனுக்கிட்ட ஓடுறது என்றெல்லாம் பல சிந்தனை வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படித்து தருகிறார்கள் முழு உலக சமூகத்துக்கும், படியுங்கள் ஈமானை. அல்லாஹ் கூட இருக்கிறான். அல்லாஹ் கூட இருந்தால் அல்லாஹ்வால் எதுவும் செய்ய முடியும், எதையும் செய்வான். ரப்பி கைவிட மாட்டான் ஈமான்தாரியை என்பதை உணர்த்துகிறார்கள், கற்றுத்தருகிறார்கள். குர்ஆன் படித்து தருகிறது. இன்ன மய்ய ரப்பி சயஹ்தி, நிச்சயமாக என்னுடைய ரப்பி என்னோடு இருக்கிறான், அவன் வழியை காட்டுவான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதோடு அல்லாஹ் சொன்னான், இத்ரிப் பிஅஸாக்கல் பஹர். மூசா அலைஹிஸ்ஸலாம், கடலுக்கு உங்களோட கையில் இருக்கிற அசாவால் அடியுங்க, கடலுக்கு அடியுங்க. 12 பாதைகள் எல்லாம் திறந்து கொடுத்தான். யாரால முடியும்? யாரால முடியும் சகோதரர்களே? ஈமானால முடியும், ஈமான்தாரியால முடியும். 12 பாதைகள் கத்தவுதில் அவீம், பெரும் பெரும் பள்ளத்தாக்குகள் போல பெரும் பெரும் பாதைகள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய 12 கூட்டமும் போகக்கூடிய அமைப்பிலே பாதைகளை அல்லாஹ் திறந்து கொடுத்தான். 12 பாதைகளாலையும் போய் நைல் நதியை கடந்து அங்கே அதே வழியில ஃபிரௌனும் அவனுடைய படையும் வந்தார்கள். அதே நைல் நதியை கொண்டே அல்லாஹ் ஃபிரௌனையும் படையும் அளித்தான். இது யாருடைய சரி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் மட்டும் தான் முடியும். அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய சக்தி. இன்ன கைதி மதீன், என்னுடைய சதி இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய சதி இருக்கிறதே, மதீன் உறுதியானது, அசைக்க முடியாது. ஈமானுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது.
ஈமானை தளரவிட்டால், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை மறந்துவிட்டால் தான் உலகத்தில் சோதனைகள் வரும். கண்ணியமானவர்களே, எனவே தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தில் அல்லாஹ் படிச்சு தரார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற பாடத்தை படிச்சுக்கோங்க. அல்லாஹ் கூட இருக்கிறான் பாடத்தை படிச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போலவே அல்லாஹ் இன்னும் பல சரித்திரங்கள் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முன்னுதாரணத்துக்கு ஒரு படிப்பினைக்காக சொல்லி காட்டுகிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த காலத்துல உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முன்னுதாரணம் எடுத்து வைங்க. அதுக்கேற்ற ஒவ்வொரு முன்னுதாரணங்களை தான் எல்லாம் நடத்தாட்டி கொண்டிருக்கிறான். எங்களை ஈமான சோதிக்கிறதுக்கா, எங்களை ஈமான சோதிக்கிறதுக்கா. யாராலும் கேவலப்படுத்தலாம், எவ்வளவு சதி செய்யட்டும், எத்தனை மேடைகள் சதி செய்யும் மேடைகள் உருவாகினாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடாமல் யாராலும் முடியாது, நிச்சயமாக முடியாது. அமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்தில் இருந்து விழும் இலையை கூட ரப்பு பார்க்கிறார். அவன் அனுமதி இல்லாமல் இலையே விழ முடியாது என்றால் எப்படி ஒரு முஃமினுக்கு சதி செய்ய முடியும்? ஈமானை வளருங்கள், ஈமானை உண்டாக்குங்கள். உள்ளாலே இருந்து காட்டிக் கொடுக்க வேண்டாம். ஒரு முஸ்லிம் படும் வேதனையை பார்த்து அடுத்த முஸ்லிம் கூதல் காய வேண்டாம். முஸ்லிமுக்கு எதிராக முஸ்லிம் சூழ்ச்சி செய்ய வேண்டாம். இன்று பலர்கள் தலை காட்ட முடியாமல், சமூகத்தில் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் தலை காட்ட முடியாமல் கவலையோடு, வேதனையோடு, அழுகையோடு இன்று முடங்கி இருக்கிறார்கள். செய்யாத குற்றத்துக்காக வேண்டி, சில காரணங்களுக்காக வேண்டி பிடிக்கப்பட்டிருக்கலாம், சில காரணங்களுக்காக வேண்டி விசாரிக்கப்பட்டிருக்கலாம், சில காரணங்களுக்காக வேண்டி நீதிமன்றம் ஏற்றப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஏற்றப்பட்டவர்கள், பிடிக்கப்பட்டவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் அல்ல. மீடியாக்கள் இன்றைக்கு பொய்யான செய்திகளை வெளியாக்கி பரப்பி இன்றைக்கு கேவலப்படுத்துகிறது. அவர்களே சொல்லாத விடயங்களை இன்று நாமே பரப்பி கேவலப்படுத்தி விடுகிறோமே. பயப்படுங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ்வை பயப்படுங்கள். நான் அதற்கு காரணமாக இருந்துவிடக் கூடாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. ஒரு மனிதன் பொய்யன் என்றதுக்கு போதுமானது என்ன தெரியுமா? பொய்யன், இவன் பொய்யன் போதுமானது தெரியுமா? ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. கேட்டதெல்லாம் சொல்றது. வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னா உடனே பார்க்கிற வாசிக்கிற தூக்கி போட்டாச்சு. ஒரு செய்தி சொல்லிட்டாரா, அந்த செய்தியை அறிவிச்சாச்சு. பொய்யன் என்றதற்கு போதுமானவன் இவன், இந்த செய்தி போதுமானது இவன் பொய்யன் என்றதுக்கு சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பொய்யனா நாங்க மாறிடக்கூடாது. ஏன் காரணம்? பொய்யனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அலா லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யன் மீக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்ஆன். அதனால சாபக்கத்தை வாங்கிடவான, யாரையும் கேவலமாக நினைச்சிடவானம். கண்ணியமானவர்களே, உள்ளம் நொந்து இருக்கிறது சமூகம், உள்ளம் நொந்திருக்கிறது சமூகம். அன்பு நபி நொந்தது போல, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் நொந்தது போல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நொந்தது போல கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அல்லாஹ் இருக்கிறான் நம்மோடு, அல்லாஹ் இருக்கிறான் நம்மோடு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இட்டு கட்டினானே அப்துல்லாஹ் பின் உபை பின் சலூல், அந்த இட்டு கட்டி ஒரு மாசம் வகி வரல, ஒரு மாசம் வகி வரல. எப்படி இருக்கும்? வகி என்பது சாதாரணமா? இந்த சமூகத்தின் சீர்திருத்தத்துக்காக வேண்டி நேரத்துக்கு நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்பு நபிக்கு அனுப்பி கொண்டிருந்த தூது தடையாகிவிட்டது. ஒரு மாசம் வரல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை தெரியும், எதுக்கு வகி வரல? வந்து கொண்டிருந்தது வகி வராத காரணம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இந்த செய்திக்காக வேண்டித்தான் என்றதும் தெரியும். கவலை, கவலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா செய்யாத ஒரு குற்றம், அவர்கள் அப்படியான ஒரு தவறு செய்யல. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு செய்யல அப்படி. ஆனால் இவர்களையும் அஹ்லுல் பைத்தை கேவலப்படுத்த வேண்டும் என்ற சதி, சுப்ஹானல்லாஹ், சதி செய்யும் போது அல்லாஹ் இருக்கிறான். அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்காக வேண்டி அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். சதி செய்து முடியட்டும். லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், கொஞ்சம் நேரம் பின் போனாலும் சரி,
கொஞ்சம் லேட்டாவினாலும் சரி உனக்கு நான் உதவி செய்வேன். அல்லாஹ்வுடைய வாக்கு, அல்லாஹ்வுடைய வாக்கு. அவசரப்படவானம் யாரும், தடுமாறவானம் யாரும், ஒன்றுமில்லை எங்க அவங்க யாரையும் தேடாதீங்க. அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்புங்க. தீர்வங்க இருக்கிறது. அநீதி இழைக்கப்பட்டவர்களா, உள்ளம் நோவடிக்கப்பட்டவர்களா, குறை சொல்லப்பட்டவர்களா, நீங்கள் இட்டு கட்டப்பட்டவர்களா, நீங்கள் செய்யாத குற்றத்துக்காக வேண்டி பிடிக்கப்பட்டவர்களா, செய்யாத குற்றத்துக்காக வேண்டி நோவடிக்கப்பட்டவர்களா, தண்டிக்கப்பட்டவர்களா, அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், என்னால முடியல, 2 நாட்கள் தொடர்ந்து அழுவி என்னுடைய ஈரலை வெடித்து விடுமோ என்று நான் நினைக்கும் அளவுக்கு உள்ளத்தில் வேதனை தாங்க முடியல என்னால. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் என்ன செய்வேன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா, நீ உண்மையிலே ஒரு பரிசுத்தவாளியாக இருந்தால் அல்லாஹ் உன்னை நிரபராதின்னு சொல்லி அல்லாஹ் நிச்சயமாக உன்னை அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். சமூகத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். யாரும் கரிபூச நினைக்கட்டும், யாரும் நீ மோசமான சொல்ல பார்க்கட்டும், பரவாயில்ல ஆயிஷா. மனிதன் பேசட்டும், பேசுறதா உனக்கு கஷ்டம் இல்லை ஆயிஷா. அல்லாஹ் நீ நிரபராதி என்றது அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சமூகத்துக்கு புரியப்படுத்துவான். நபி அவங்க பொறுமைப்படுத்திட்டு போனாங்க மனைவியை. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒவ்வொரு நாள் இரவும் அழுது தூக்கம் இல்லை. நோவடிக்கப்பட்டவர்கள், உள்ளம் நோவடிக்கப்பட்டவர்கள் தூக்கம் இல்லாமல் அலைகிறார்கள். குற்றம் செய்யாமல் பிடிக்கப்பட்டவர்கள் தூக்கம் இல்லாமல் கதறுகிறார்கள். நன்மாராயணம் பெறுங்கள். அல்லாஹ்வுடைய சுபச்செய்தி உங்களுக்கு இருக்கிறது. உள்ளங்களை அமைதிப்படுத்துங்கள். நீங்கள் உண்மையில் ஈமான்தாரியாக இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். சஞ்சலப்பட வேண்டாம். வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். வலா தஹினு கோழைகளாகிட வேண்டாம். வலா தஹஸனு கவலைப்பட வேண்டாம். அன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். முஃமின்களாக இருந்தால், அல்லாஹ் என்னோடு கூட இருக்கிறான் என்ற நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்வானவர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். இதை விட ஒரு சான்று வேணுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவலையோடு இருக்கிறாங்க. அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்யறாங்க. அல்லாஹ் ஒரு விடுவை உண்டாக்குகிறான். அல்லாஹ் அவர்கள் பரிசுத்தவாளியில் இறக்கிறான். முழு உலகம் கயாமத்து வரைக்கும் பேச போகிறது. ஆயிஷா அவர்கள் சொன்னது போல, சதிகாரர்கள் சொன்னது போல அவர்கள் மோசமானவர்கள் அல்ல, அவர்கள் ஒரு நிரபராதி என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி? இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். உங்களிலே எந்த ஒரு கூட்டம் ஆயிஷா ரலியல்லாஹு மீது இட்டு கட்டி வந்தார்களே, லா தஹ்சபூ ஷர்ரல் லக்கும் பல் ஹுவ கைருல் லக்கும். நீங்கள் நினைத்து விட வேண்டாம் நபி அவர்களே, நபியுடைய மனைவிமார்களே, நீங்கள் நினைத்து விட வேண்டாம் இது ஒரு கெடுதி என்று. பல் ஹுவ கைருல் லக்கும். சுப்ஹானல்லாஹ். அடுத்தவன் இட்டு கட்டா ஒரு நிரபராதி மேல அல்லாஹ் சொல்லுகிறான், இது கெடுதி அல்ல, உலகமே சொல்லட்டும் நீ மோசமானவன் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான், பல் ஹுவ கைருல் லகும். அது பல் ஹுவ கைருல் லக்கும், இது உங்களுக்கு நலவுதான். சுபச்செய்தி வரணுமா இல்லையா? நலவுதான் இது. யாரும் எதுவும் சொல்லட்டும், நீங்கள் குற்றவாளி இல்லை என்பது ரப்புக்கு தெரியும். எதற்கு பயம்? எதற்கு சஞ்சலம்? எதற்கு தடுமாற்றம்? எதற்கு கவலை? அல்லாஹ் கூட இருக்கிறான் உங்களோடு. அல்லாஹ் கூட இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், பல் ஹுவ கைருல் லக்கும் லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் மக்தஸப மினல் இஸ்ம். அவரவர் செய்த குற்றம் அவரவருக்கு. அல்லாஹ் சொல்றான், வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹும் அஸாபுன் அதீம். பயப்படுங்கள் ரப்பை. யார் இதற்கு பெரும் பங்கை கொண்டவர்களாக இருந்தார்களோ, இட்டுக்கட்டலுக்கு இப்படியான காரணத்துக்கு பெரும் பங்கை கொண்டவர்களுக்கு அஸாபுன் அதீம், மிக பயங்கரமான வேதனை, அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்று புரியட்டும் அவர்கள். அல்லாஹ் போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். கண்ணியமானவர்களே, எனவே தான்
சோதனையுடைய காலத்தில் நானும் நீங்களும் திரும்ப வேண்டும் அல்லாஹ்வின் பக்கம். என்ற ரப் என்னோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ், அல்லாஹ்வை பயப்படுபவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல் முஃமினீன், அல்லாஹ் ஈமான்தாரிகளோடு இருக்கிறான். அல்லாஹ் அடிக்கொண்டே போறானே, அல்லாஹ் இருக்கிறான், கூட இருக்கிறான். பொறுமை சாதிப்போம், அல்லாஹ்வின் பக்கம் நாம் பரம் சாட்டுவோம், அல்லாஹ்வின் பக்கம் தவக்கல் வைப்போம். ஹவுலா பின்த் ஸாலபா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண்மணி தவக்கல் வைத்து அல்லாஹ் இறக்குறான் வசனம், கத் ஸமிஅ அல்லாஹ் கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனுடைய விஷயத்திலே தர்க்கம் செய்த ஹவுலாவுடைய வார்த்தை அல்லாஹ் கேட்டு விட்டான். சுப்ஹானல்லாஹ். நானும் நீங்களும் பேசினது கேட்காதா? நானும் நீங்களும் ஓதின குனூத் கேட்காதா? நானும் நீங்களும் ரமலான் அழுது கேட்காதா? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உதவிக்கு இருக்கிறார், கவலைப்படவான அல்லாஹ் உதவிக்கு இருக்கிறார். எனவே அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம், அல்லாஹ்வுக்கு துஆ செய்வோம். அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு உதவியாளர் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் தவிர எங்களுக்கு யாரும் கூட இல்லை. அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவோம். உள்ளம் நொந்தவர்களே, சுவச்செய்தி வருங்கள், உங்களுடைய ரப்பு உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். யார் யாரெல்லாம் முஸ்லிம்களுடைய விஷயத்திலே கை வைத்தார்களோ, முஸ்லிம் இஸ்லாத்துக்குள்ளே முஸ்லிம்களாக இருந்து கொண்டே யாரெல்லாம் சுய லாபத்துக்காக வேண்டி அடுத்தவர்களை காட்டிக் கொடுத்தார்களோ, பயப்படுங்கள், தௌபா செய்யுங்கள், உரியவரிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு துஆவிலும் நாட்டு நிலைமையின் சுபிட்சத்துக்காக வேண்டி பள்ளி நம் சமூகம் வாழக்கூடிய நாடு நம்முடைய நாடு. முஸ்லிம்கள் அந்நிய மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்தோம். ஏதோ ஒன்று காரணமாக, சில பிரச்சனைகள் காரணமாக முஸ்லிம்களை பற்றிய ஒரு அதிருப்தி உண்டாகி இருக்கிறது. அது சுயநலனாக இருக்கட்டும், அது பொதுநலனாக இருக்கட்டும், அல்லாஹ் ஒரு சிறந்த நிலைமை உண்டாக்க வேண்டும், அனைத்து சமூகத்துக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எம்முடைய நாடில் நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டுடைய நிம்மதிக்காக, சுபிட்சத்துக்காக வேண்டி துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தலைமைத்துவங்களுக்காக வேண்டி, அவருடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டியும், ஈமானின் உறுதிக்காக வேண்டியும் துஆ கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் முக்கியமான ஒரு வார்த்தை சொல்லுகிறான். இது கடைசியாக இருக்கட்டும், இந்த வார்த்தை போதும். சகோதரர்களே, என்னோடு என்னுடைய ரப்பு உதவிக்கு கூட இருக்கிறானா என்பதை நானும் நீங்களும் எங்களை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அகதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயீல் வபஅஸ்னா மின்ஹும் 12 நகீபா. பனு இஸ்ராயீல் கூட்டத்துக்கு நாங்க 12 தலைவர்களை நாம் அனுப்பிவிட்டோம். 12 தளபதிகள் அனுப்பிவிட்டு அல்லாஹ் சீர்திருத்தத்துக்காக. அந்த நேரம் அல்லாஹ் என்ன சொன்ன தெரியுமா? வகால இன்னி மஅக்கும், நான் உங்களோடு இருப்பேன். பனு இஸ்ராயீலே, நான் உங்களோடு இருப்பேன். எப்ப தெரியுமா? அல்லாஹ் எங்களோடு இருக்க போறான். நிபந்தனை சொல்லப்போற அல்லாஹ், லஇன் அகம்துமுஸ் ஸலாஹ், தொழுகை நீங்கள் நிலைநாட்டினால், இந்த இடத்திலே தொழுகை நீங்கள் நிலைநாட்டினால், பஜாரில் உள்ள சண்டிமார்கள் கேளுங்க, மார்பு தட்டி பேசுறீங்களே, எனக்கு வாயில பலம் இருக்குன்னு பேசுறீங்களே, பொருளாதாரம் இருக்குது, ஆச்சரியம் இருக்குது பேசுறீங்களே, அல்லாஹ் உங்களோடு இருக்கணுமா? அல்லாஹ் உங்களோடு இருக்கணுமா? நபி அவர்களுக்கு உதவி செய்த ரப்பே, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உதவி செய்த ரப்பே இருக்கணுமா? லைன் அகம்துமுஸ் ஸலாஹ், தொழுகை நிலைநாட்டினால், வஆதைதுமுஸ் ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்றினால், வஆமன்தும் பிருசுலி, என்னுடைய ரசூல்மார்களை நம்பி, வஅஸ்ஸர்துமூஹு, அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தால், வஅக்ரல்துமுல்லாஹ் கர்தன் ஹஸனா, அல்லாஹ்வோடு அழகிய கடன் நீங்கள் கொடுத்தால், அப்படியாக இருந்தால் இந்த உலகத்தில் நான் வாழ்வது ரப்பே உன்னுடைய சொர்க்கத்தை அடைய, உன்னுடைய பொருத்தத்தை அடைய என்று நீங்கள் வாழ்ந்தால், இப்படி வாழும் நிபந்தனையோடு வாழ்ந்தால், இன்னி மாக்கும் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களோடு கூட இருப்பேன். எனவே வல்லவன் அல்லாஹ் யார் யாரோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறானோ அப்படியான தகுதிமிக்க கூட்டமாக அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தியா அல்லாஹ்.
என் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. பூரா உலக முஸ்லிம்களையும் பொருந்திக் கொள்வாயாக. பூரா உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியான சூழல் உண்டாக்குவாயாக. எங்கெங்கே சஞ்சலங்கள் பிரச்சனை இருக்கிறது அல்லாஹ், அனைத்து உலகில் வாழும் முஸ்லிம்களுக்கு நீ நிம்மதியை கொடுப்பாயாக. நம்முடைய நாட்டை பொருந்திக் கொள்வாயாக. நாட்டு முஸ்லிம்களை பொருந்திக் கொள்வாயாக. நாட்டு மக்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நாட்டில் நிம்மதியான சூழல் உண்டாக்கிய அல்லாஹ், பல்லின சமூகம் வாழக்கூடிய நாடிய அல்லாஹ், அந்நியோன்யமாக வியாபாரம் செய்தோம், அந்நியோன்யமாக பழகினோம் யா அல்லாஹ், அந்நிய சமூகங்களோடு நல்ல நடந்தாங்க யா அல்லாஹ். ஏதோ சில தவறுகள் காரணமாக யா அல்லாஹ் சில நிலைமைகள் மாறி இருக்கிறது யா அல்லாஹ், அனைவருக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குவாயாக. பல்லின சமூகமாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஒற்றுமையை புரிந்துணர்வை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் அனைவரையும் கபூல் செய்வாயாக. நல்லாட்சியை உண்டாக்குவாயாக. தலைமைத்துவத்தை சீராக்கி தந்துருவாயாக. யா அல்லாஹ் அனைத்து நிலைமை சீராக்குவாயாக. உலமாக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் வியாபாரிகளை கபூல் செய்வாயாக. வாலிபர்களை கபூல் செய்வாயாக. ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. அரசியல்வாதிகளை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் நனவுக்காக வேண்டி அவர்களுடைய நாவுகளை பயன்படுத்தக்கூடிய ஆக்கிய அல்லாஹ், லாபத்துக்காக வேண்டி ஆக்கிவிடாதே அல்லாஹ். யா அல்லாஹ் சத்தியத்தை உம்முடைய வாயிலிருந்து வெளியாக்கிய அல்லாஹ், நீ என்று மெம்மோடு இருக்கிறாய் என்று நான் நம்பிக்கையோடு வாழ்கிறோம் யா அல்லாஹ். உன்னை தவிர உதவியாக வேறு யாரும் இல்லை அல்லாஹ். ரப்பே, அன்பு நபிக்கு சவுர் குகையில உதவி செய்த ரப்பி யா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியை கடப்பதற்கு தடுமாறும் போது பாதை பறந்து கொடுத்த ரப்பி யா அல்லாஹ், உன் மீது தவக்கல் வைத்து கேட்கிறோம் யா அல்லாஹ். எமக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீயே விடுவை உண்டாக்குவாயாக. நீயே நிம்மதியை தருவாயாக. நீயே அனைத்துக்கும் விமோசனத்தை தருவாயாக. எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். யாரெல்லாம் உள்ளம் நொந்திருக்கிறார்களோ, நிரபராதிகள் உள்ளம் நொந்திருக்கிறார்களோ, அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை மன்னித்து அவர்களை அந்த பாவத்தில் இருந்து பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் மனைவரை கபூல் செய்வாயாக. நல்ல முடிவை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முடிவில் ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்தி மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை முண்டு சேர்ப்பாயாக.